அதிரா அடிகள் அருளிச் செய்த மூத்த பிள்ளையார் திருமும்மணிக்கோவை. பாடல் 7. மின்னெடும் கொண்டல் அன்னெடு முழக்கத்து ஓவர விளங்கிய துளைக்கை கடவுளை யாம் மிக வழுத்துவது எவனோ அவனேல் பிறந்தது இவ்வுலகின் பெருமூதாதை உரந்தரு சிரமறிந்தவர்க்கே வரைந்தது மேருச்சிமயத்து மீமிசை வாரிச் செல்வன் மகள் மகன்மொழியே. இதன் பொருள், மேகத்தின் முழக்கம்போலும் முழக்கத்துடன் என்றும் ஒரு பெற்றியனாய் விளங்கும் யானைமுகக் கடவுளை எமக்கு அருள வேண்டி யாம் மிகவும் துதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் தந்தையது ஆற்றல் இவனிடத்தும் உள்ளதாலும் வலைஞர் தலைவன் பெயரன் சொல்ல தான் ஏடு எழுதுவோனாய் இருந்து எழுதிய அருளாளன் ஆதலாலும் ஆற்றலும் அருளும் ஒருங்குடையோர் தம்மை அடைந்த எளியவர்க்கு இறங்கி அருளல் இயல்பாதலாலும் யாம் உமக்கு அருளுக என மிகவும் வேண்ட வேண்டியதில்லை. அவனே அருளுவான் என்பதாகும். இச்செய்யுளில் மகாபாரத கதை சொல்லப்பட்டுள்ளது. வலைஞர் தலைவன் மகளுக்கு மகன் வியாச முனிவர். அவன் மொழி மகாபாரதம். மகாபாரதத்தை வியாச முனிவர் சொல்ல விநாயகப் பெருமான் சிவபெருமானது ஆணையின் வண்ணம் தாம் முன்பே ஒடித்து வைத்திருந்த தந்தத்தை எழுத்தாணியாகவும் மகாமேருமலையை ஏடாகவும் கொண்டு எழுதினார் என்பது வரலாறு.